முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் இந்த நிகழ்ச்சியிலே நான் வணங்கும் ஷிரடி பாபாவை அவர் பல பல ஆண்டுகளுக்கு ஆரோக்கியமாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அவரை விட வயதில் மிக மூத்தவள் என்ற தகுதியில் அவரை மனதார வாழ்த்துகிறேன். ஒரு அக்கா எப்படி வாழ்த்துவாங்க அந்த மாதிரி நான் வாழ்த்துகிறேன். பல்லாண்டு நன்றாக இருக்க வேண்டும். இந்த விழாவில் பங்கெடுக்க அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்கிட்ட கேட்டபோது நான் சொன்னேன், எனக்கு முதலமைச்சரோட தனிப்பட்ட முறையில் பரிச்சயம் கிடையாது. அங்கே வந்து கொண்டாடின போது நான் வந்து பேசிட்டேன், கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்தையும் திருப்பி நான் என்ன பேசுறதுன்னு கேட்டேன். அம்மா நீங்கள் யோசிங்க, நீங்கள் எழுத்தாளர், கண்டிப்பாக உங்களால் முடியும்னு சொன்னார். அந்த நம்பிக்கை என்னை சிந்திக்க வைத்தது. முதலமைச்சர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் சிந்தனை குறித்து என்னை விட உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் அவருக்கு மறுபக்கம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அது என்ன மறுபக்கம்? இந்திரா காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தபோது 72, 73 உலக அளவில் போற்றும்படி இருந்தாங்க. ஏன்னா பங்களாதேஷ் அப்போ அதை யூனிலேட்ரல் டிக்ளரேஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு அப்போல்லாம் டெலிவிஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரேடியோவில் ஆங்கில செய்தி கேட்டபோது எனக்கு ஒரு ஆசை, இப்படி உலகமே போற்றும் தலைவராக இருக்கிறாரே, இவர் எப்படிப்பட்ட மனுஷியாக இருப்பார், எப்படிப்பட்ட அம்மாவாக இருப்பார், மகளாக இருந்திருப்பார், பாட்டி பேத்தி, எவ்வளவு எவ்வளவு பாத்திரங்கள் இருக்கு இல்லையா? ஸோ போய் டெல்லியில் போய் இருந்து 21 நாள் அவங்களோட இருந்து இந்திராவின் கதை ஒரு புத்தகம் எழுதினேன். அது அரசியலே கிடையாது. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு மனுஷியாக. இதே மாதிரி ராஜீவ்காந்தி அவர்களோடு 2 முறை பயணம் செய்த போதும் ஒரு பத்திரிகையாளராக நான் போகல, அவரை கவனிக்கும் ஒரு மனுஷியாக தான் போனேன். மதிப்புக்குரிய அப்துல் கலாம் அவர்கள், நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்களை பேட்டி கண்ட போது கூட இதையெல்லாம் நம்ம உள்ள போய் எப்படி இருக்கும் ஆசை தோணித்து. சேகர் பாபு அவர்களை சொல்லணும். 3 அது வந்து முதலாவது புத்தகம் ஸ்டாலின் என்ற தலைப்பிலே மூத்த பத்திரிகையாளர் சோலை எழுதின புத்தகம். 2வது உங்களில் ஒருவன் என்று தன் வரலாற்றை முதல்வர் அவர்கள் எழுதின முதல் பாகம். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம், 800 பக்கங்கள் கொண்ட அவரும் நானும் என்கிற துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான புத்தகம். இது ஸ்டாலின் அவர்கள் வளர்ந்த பிறகு மரத்தை பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுறாங்களே, அந்த மாதிரி இல்லை. அம்மாவோட கருவில் இருக்கச்சியே அவருக்கு அரசியல் பற்றின விதை அவருக்குள்ள ஊன்றப்பட்டு விட்டது. அப்புறம் இலை இலையாக துளிர்த்து பல இன்னல்களை சந்தித்து இன்னைக்கு ஒரு மாபெரும் ஆலமரமாக அவர் இருக்கிறார். இது இவருடைய அரசியல் பற்றி, அவருடைய திட்டங்கள் பற்றி, நல்ல செயல்பாடுகள் பற்றி எல்லாம் கவிதா அவர்கள் கூட பேசினாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் திருப்பி நான் சொல்றேன், அவர் ஒரு மனிதராக, நம்ம எல்லாருக்குமே பாத்திரங்கள் உண்டு. பிறந்த உடனேயே யாருக்கோ மகள், மகன், சகோதரி, சகோதரன், மருமகன், பேரன், அந்த மாதிரி எல்லாம் உறவுகள் பிறந்த உடனே வந்துடுறது. நம்ம வளர வளர மாணவன், ஆசிரியர், நண்பர்கள், அதுவும் வளர வளர கல்யாணமான பிறகு கணவன், மனைவி, மாமனார், மாமியார், குழந்தைகள், தகப்பன் என்ற இந்த மாதிரி பல பாத்திரங்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அந்த மாதிரி முதலமைச்சரை பார்த்தபோது பல பாத்திரங்கள். ஆனால் அதெல்லாம் பற்றி பேச நேரம் இல்லை. 3 பாத்திரங்கள் பற்றி மட்டும் அவருடைய அந்த ரோல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு மகனாக, ஒரு கணவனாக, ஒரு அப்பாவாக நான் பார்த்து ரசித்து தெரிந்து கொண்டு சிலிர்த்த சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பத்திரிகையாளர் சோலை எழுதிய ஸ்டாலின் என்ற புத்தகம் ரொம்ப என்னை பாதிச்சது. அதாவது 23 வயசு, கல்யாணம் ஆகி 5 மாதம், புது மனைவியை நேருக்கு நேர் கூட பார்த்து பேச
வாய்ப்பு கிட்டாத அந்த சந்தர்ப்பத்தில் மீசா கைதியாக உள்ள போய் சாலிட்டரி செல் என்று சொல்லக்கூடிய அந்த தனிமையான அந்த சிறை அறையிலே கொட்டை, அது வந்து சாலிட்டரி செல்னா எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்களாம் யாராவது ஒருத்தர் கற்பனை பண்ணி பாருங்க, கதவை மூடிட்டாங்கன்னா கீழாக கூட உள்ள வெளிச்சம் வராது. அந்த மாதிரி கும்பிட்டு வெளியில இழுத்து போட்டு இஷ்டப்பட்டபடி கண்டபடி கொடுமைப்படுத்தி அடிச்சு ரத்தம் வழியறதுக்கு தொடக்க பஞ்சு கூட கொடுக்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. அந்த இருட்டறையில வந்து தடவினா சில பஞ்சு கையில கிடைச்சதான். என்னன்னு பார்த்தா இவங்களை போடுறதுக்கு முன்னாடி அந்த தொழுநோயாளிகளை வைத்திருக்காது, அவங்க உபயோகப்படுத்துகிற பஞ்சு அதை சுத்தம் கூட பண்ணலை. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் படிக்கும்போது அது அவர் சொல்றவர் சோலை என்னமா சொல்றாருனாக்கா, எது குறித்தும் கலங்காமல் அவர் இருந்ததை குறிப்பிடும் சோலை சிறை வாழ்க்கை அவருடைய அரசியல் பணத்துக்கு சரியான பாதை அமைத்து தந்தது. துன்பங்களை துச்சம் என கருதும் மனப்போக்கு, பொறுமை, சகிப்புத்தன்மை ஆகிய நற்குணங்கள் அவரிடம் அடைக்கலம் புரிந்தன. சுருங்கச் சொன்னால் சிறை அவரை சிறந்த அரசியல்வாதியாக செதுக்கி அனுப்பியதுங்கிறார். ஆனா உங்களில் ஒருவன் அந்த புத்தகத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா, தன்னை செதுக்கியவர்கள் யார் யார் என்று ரொம்ப அழகாக குறிப்பிடுறார். சுருக்கமாக, கொள்கையோடு வாழ பெரியாரும், இயக்கத்தை கட்டுக்கோப்போடு அரவணைத்து நடத்தி செல்ல அறிஞர் அண்ணாவும், எந்த சூழலிலும் இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதை கலைஞரிடமிருந்தும், பொறுமை, அடக்கம், தெளிவு, துணிச்சலோடு செயல்பட வேண்டிய அவசியத்தை பேராசிரியரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். இந்த நால்வர் தான் என்னை செதுக்கிய சிற்பிகள்னு சொல்லியிருக்கார். எனக்கு வந்து இது ஏற்கனவே நான் சொன்னது போல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புஸ்தகம், என்னை பாதித்த புஸ்தகம்னா திருமதி துர்கா அவர்கள் எழுதிய அவரும் நானும். இது வந்து சீரியலான போது தளபதியும் நானும்னு வந்தது. 5 வருஷம் தொடரா வந்தது. அப்பவே ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை, ஒரு பெரிய ரிப்பல்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அந்த மாதிரி ஒரு மக்களிடையே எதிர்பார்ப்பு. இப்படி கூடவா? நான் அறிந்த வரையில் உலக தலைவர் யாரோட மனைவியும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சரித்திரம் எழுதுறதே கிடையாது. இதுல வந்து எல்லாத்தோட என்ன ரொம்ப அழகுன்னா, அவங்க வெளிப்படைத்தன்மையோட அதை எழுதியிருக்காங்க. நம்பகத்தன்மை, ஒரு ஒரு விஷயம் ஆத்தென்டிக்கா இருக்கா, அது சத்தியமாக இருக்கா, உண்மைபூர்வமாக இருந்தா அதுக்கு தனி மதிப்பு. துர்கா அவர்கள் எழுதியுள்ள அவரும் நானும் பக்கத்து பக்கம், வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை உண்மையோடு இருக்கிறது. இது 800 பக்க புத்தகம். இதை நான் கையில் எடுத்த போது, நண்பர்களே உண்மையா சொல்றேன், கீழே வைக்காம ஒரு கதை புஸ்தகத்தை எப்படி படிப்பேனோ அப்படி படித்தேன். அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள். இதை இப்படி கூட இருக்க முடியும்? அதாவது நம்ம வீட்டிலலாம் ஒரு சாதாரண ஒரு மத்திய வகுப்பு, அதை சார்ந்த ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க, அப்பா பிள்ளை எப்படி இருப்பாங்க, அது இதை விட ரொம்ப சிறப்பாக யதார்த்தமாக அவருடைய வாழ்க்கையை அமைந்திருக்கிறதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. முதல்ல ஒரு மகனா பார்க்கலாம். பிறக்கும் போதே தலைவருக்கு மகனாக பிறந்த போதும் அவர் அப்பான்னு கூப்பிட்டதை விட தலைவர்னு கூப்பிட்டது தான் ரொம்ப ஜாஸ்தி. கலைஞர் பால் அவருக்கு இருந்தது அன்பு, பக்தி. அது பக்தி, தெய்வ பக்தி அப்பா கிட்ட அவர் காமிச்சிருக்காரு. அவர் வந்து அவரின்றி நான் இல்லை என்று வெகு அடக்கமாக, உண்மை பூர்வமாக, உருக்கமாக அந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார். அப்பாவுக்கு பயந்த பிள்ளையாக இருந்த போது அம்மாவின் செல்ல பிள்ளையாகவும் இருந்திருக்கிறார். மிக பெரிய குடும்பத்தை, கூட்டு குடும்பத்தை சேதாரம் இல்லாமல், மிக அழகாக, பாகுபாடு இல்லாமல், இவன் முக்கியம் அவன் முக்கியம் இல்லை, சில நாட்கள் தான் இருக்கு. இவங்க வீட்டில் பழக்கம் இல்லை, தலைவர்கள் எல்லாம் வந்து தலைவர்னு சொல்லி எல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா அந்த மாதிரி அரசியல் குடும்பத்தில் அவங்க வரல. அப்போ முதல்வர் அவர்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, தலைவர்களெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடாது. அதை மறந்துட்டு என்னங்க அன்பழகன் வந்திருக்காருன்னு சொன்னோடனே பலார்னு ஒரு அற விட்டுருக்காரு.
தன்னை கணவன் தான் அரைஞ்சதை கூட அந்த புத்தகத்துல இன்னும் தான் சொல்லுவாங்களாங்க. முதலமைச்சரா இருக்காரு, நாடு பூரா அறிந்த ஒரு தம்பதியா இருக்காங்க. அப்ப வந்து கணவன் அரைஞ்சதை சொல்வாரா? ஆனா அதை சொல்லிட்டு துர்கா அவங்க சொல்றாங்க, நான் தப்பு பண்ணேன். அவர் சொல்லி இருக்கார், தலைவர்களை பேர் சொல்லி கூப்பிடாதேன்னு. நான் தப்பு பண்ணேன், அதனால அன்னைக்கு அது சரிதான் சொல்றாரு. இதே மாதிரி எனக்கு இன்னும் அந்த புத்தகத்தில் பிடிச்ச ரொம்ப பெரிய விஷயம், ஸ்டாலின் அவர்கள் சிறையில் இருந்த போது தினம் துர்கா அவர்கள் எவ்வளவு பெரிய திண்மை மனைவியோட treating her as an individual with மனைவிக்கு என்று ரசனை இருக்கிறது. மனைவிக்கும் நடத்தினாரே. இந்த புத்தகங்களை முக்கியமாக அவரும் நானும் இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்து பல வித்தியாசமான நுணுக்கமான என்னை மகிழ்வித்து கைத்தட்ட வைத்த பல அனுபவங்களை அவரை பார்த்து புரிந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு தந்தது திரு சேகர் பாபு அவர்கள் தான். ஐயா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பேச கூப்பிட்டதுக்கும் நன்றி. எனக்கு அந்த புத்தகங்கள் எல்லாம் கொடுத்து நமது முதல்வரை வெவ்வேறு கோணங்களில் இருந்து பார்த்து புரிந்து கொண்டு பாராட்ட மகிழ எனக்கு நீங்கள் வாய்ப்பு தந்ததற்காக நன்றி. முதல்வர் அவர்கள், அவர் குடும்பம் பல பல ஆண்டுகள் அமோகமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.